வணக்கம் நண்பர்களே. ஆட்டுக்கால் சூப்புடைய நன்மைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, இது என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். ஹாஸ்பிட்டலில் கால் ஃப்ராக்சரு இல்லை குழந்தை பெற்றவங்க இவங்க எல்லாருக்குமே டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பை வச்சு நீங்கள் சூப்பை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய அந்த கால் எலும்பு உடைஞ்சதெல்லாம் சேர்ந்துடும், குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களுடைய இடுப்புகள் பலமாகும் அப்படின்னு சொல்ல நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, என்ன நோயெல்லாம் இது சரி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியமும் கூட செய்யும். நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே நம்மளுடைய தலைமுறையாக நம்ம கிராமங்களில் ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்தக்கூடியதான் ஆட்டுக்கால் சூப்பு. ஏதாவது ஒரு உடம்பு முடியலை, அந்த உடம்பு முடியாதலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னாவே ஆட்டுக்கால் சூப்பு தான் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. இதில் கொலாஜன், கால்சியம், ஜெலாட்டின், மினரல் இது எல்லாமே இந்த ஆட்டுக்கால் சூப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எலும்பு பலத்தை கூட்டுறதுக்கும், மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும், குழந்தைகள் அந்த வளரும் குழந்தைகளுக்கு நல்ல எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. முக்கியமாக பெண்களுடைய ஹார்மோன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பு பயன்படுது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹார்மோன் ப்ராப்ளம்னால தைராய்டு ப்ராப்ளம்ஸு, இது நீர்க்கட்டி, இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வாரம் 2 முறை இந்த ஆட்டுக்கால் சூப்பை எடுத்தாவே போதும். முக்கியமாக 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக ஆட்டுக்கால் சூப்பு எடுக்க வேண்டும். ஆட்டுக்கால் சூப்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த ஆட்டுக்காலோட எலும்பில் இயற்கையாகவே நிறையா ஜெலாட்டினும் கொலாஜனும் இருக்குது. இது எல்லாம் நம்ம உடம்பில் மூட்டுகளுடைய அந்த கார்டேஜை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் வயிற்றுக்குள்ளே போகும்போது அதனுடைய செரிமான எந்திரத்தை சீர் செய்கிற வேலையும் இது பார்க்குது. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணு, அஜீரணம், இந்த வாய்வு தொல்லை இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ கஞ்சியாக இந்த ஆட்டுக்கால் சூப்பு இருக்குது. இதை ஒரு கிண்ணம் ஆட்டுக்கால் சூப்பை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் முழுக்க நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு டானிக் மாதிரி இது செயல்படும். நம்மளுக்கு அந்த நாளே ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் அந்த ஒரு கிண்ணம் நம்ம எடுத்துக்கிற பொழுது. ரெண்டாவது என்னென்னா, எலும்புகளுக்கு ஒரு சூப்பரான கால்சியம் சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்காலில் நேச்சுரலாகவே இயற்கையாகவே கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால தான் ஆட்டுக்காலை கால்சியத்தோடைய கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வயதுக்கு மேலான பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த கால்சியம் ரொம்ப தேவை. ஸோ ஆட்டுக்கால் சூப் அவங்க எடுத்துக்கிறேன்னா, அடுத்து சீனியர் சிட்டிசன், க்ரோயிங் கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபெக்டான உணவு அப்படின்னா அது ஆட்டுக்கால் சூப்பு. இது மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு நம்ப முடியாத ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. நிறைய பேர் வயதானவர்கள் முட்டு வலி ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எந்த மருந்து மாத்திரையுமே சாப்பிட வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக ஆட்டுக்கால் சூப்பை ஒரு கப் எடுத்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் மிகப்பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுடைய ஜாயிண்ட்களில் இருக்கக்கூடிய அந்த வலி அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும். டெலிவரிக்கு ஆன பிறகு வரக்கூடிய அந்த பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் உதவி பண்ணுது. அதாவது நம்மளுடைய உடம்பை நல்லா பலமாக ஆக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் உதவி பண்ணுது. அடுத்து மூட்டு வலி, நரம்பு வலி இது எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரல் மருந்தாக இந்த ஆட்டுக்கால் சூப் உதவி பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோசமைன்ங்கிறது மூட்டுகளுக்கு நல்ல லூப்ரிகேஷனை கொடுக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குடிமக்கள், மூத்த குடிமக்கள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு பெயின் இருக்கும், வாக்கிங் பெயின், இடுப்பு வலி, முட்டு வலி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்கால் ஒரு சூப்பை எடுத்துக்கிட்டால் போதும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வலியுமே, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, முட்டு வலி எல்லா வலியையுமே குறைக்கக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. அடுத்து இதயம், மூளை, நரம்புகளுக்கு மினரல்ஸ் அதிக அளவில் கொடுக்கக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆட்டுக்கால் சூப்பு தாங்க.
அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மேபி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுடைய முகத்திற்கும் நம்மளுடைய தலைமுடியின் வளர்ச்சிக்கும் வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து உதவி பண்ணுது. ஏன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பில் வந்து ஆட்டுக்காலில் வந்து என்ன இருக்குன்னா கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜன் வந்து எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து நம்மளுடைய ஸ்கின்னை எப்போவுமே வந்து ஒரு இளமையாக வச்சுக்கிறதுக்கும் பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவக்கூடியதான் இந்த கொலாஜன். இது ஆட்டுக்காலில் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அது மாதிரி முகச்சுருக்கங்கள்லாம் வரும்ல, வயது ஆக ஆக முகச்சுருக்கங்கள் வரும். அந்த முகச்சுருக்கங்களை குறைக்கிற தன்மை இந்த ஆட்டுக்காலுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய முடியோட கால்களுக்கு நியூட்ரிஷன் வந்து அதிகமாக போகிற அளவுக்கு சத்துக்கள் கொண்டது இந்த ஆட்டுக்கால் சூப்பும். அதே மாதிரி முடியை தடுக்கிற சக்தி இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு இருக்குது. ஸோ பியூட்டி பார்லருக்கு போய் இந்த சீரம்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு போதும். உங்களுடைய ஸ்கின்னும் சரி உங்களுடைய முடியும் சரி நல்ல ஒரு க்ளோயிங்கான ஷைனிங்கான ஒரு ஹேர் கிடைக்கும். உங்களுடைய முடி கொட்டுற ப்ராப்ளமும் சரியாயிடும். முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது இந்த சூப்பு. ஏன்னா நம்மளுடைய ஹைட் க்ரோத்துக்கு நம்ம குழந்தைகள் வந்து உயரமாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சத்துக்கள் தேவை. அந்த சத்து வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பில் இருக்குது. அதாவது இதில் வந்து மினரல்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம ஹைட்டாக வளருக்கு நிறையா மினரல்ஸ் தேவை. ஸோ அந்த மினரல் வந்து ஆட்டுக்கால் சூப்பில் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான உடல் எடை எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அண்டர் வெயிட் குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல சக்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆரோக்கியமான முறையில் வந்து அவங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கணும், மெமரி பவர் அதிகமாக இருக்கணும்னா ஆட்டுக்கால் சூப்பை வந்து கொடுக்கலாம். அப்புறம் இம்யூனிட்டி பவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஆட்டுக்கால் சூப்பு கொடுக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு வந்து ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான், குழந்தைகள் விரும்பி குடிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், எங்கள் குழந்தை குடிக்காது ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீட்டாக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து விரும்பி சாப்பிடும். அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நன்மை என்னென்னா, பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடியதான் ஆட்டுக்கால் சூப்பு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டெலிவரிக்கு பிறகு வரக்கூடிய இந்த நரம்பு பலவீனம் இருக்குல்ல, அந்த நரம்பு பலவீனத்தையும் நம்மளுடைய இடுப்பு வலியையும் சரி பண்ணக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப்பு வந்து எலும்புகளுடைய சதையை மீண்டும் சரி செய்ய பண்ணும். ஸோ வந்து ஹீமோகுளோபினை நம்மளுக்கு நேச்சுரலாகவே அதிகப்படுத்தக்கூடியது ஆட்டுக்கால் சூப்பு. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகை வருது, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வருது. அந்த ரத்த சோகையை சரி பண்ணக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சோப்பு. நம்ம உடலில் வந்து மாசமாக இருக்கிறப்பவே சில பேருக்கெல்லாம் வந்து ரத்த சோகை ஏற்பட்டோம். அதாவது இங்கிலீஷில் ஹச்பி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஹச்பி லெவல் வந்து கம்மியாயிரும். இது கம்மியாகும்போது தலை சுற்றுதல், வாந்தி, வாமிட் இதெல்லாம் நிறையா வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மாத்திரை மருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகமாகிடும். உடலில் ஏற்படக்கூடிய அந்த வலிகளையும் குறைக்கக்கூடியது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. ஆட்டுக்கால் சூப் வந்து நல்லது தான், ஆனால் சில பேருக்கு வந்து அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னா, அதிகமாக யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க ஆட்டுக்கால் சூப்பை வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆட்டுக்கால் சூப் எடுக்கக்கூடாது. ஃபேட்டி லிவர் அது ப்ராப்ளம், அதாவது ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு, ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஆட்டுக்கால் சூப் வந்து எடுக்கக்கூடாது. ஹை கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும்போது ஆட்டுக்கால் சூப்பு வந்து கொஞ்சம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதை வந்து நம்ம எப்போ குடித்தா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னா, காலையில் உணவுக்கு முன்னாடி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் ஒரு கப்பு, அதாவது ஒரு கிண்ணமோ ஒரு கிளாஸோ ஒரு கப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்பு வந்து வேகமாக வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிருக்கும் ஆட்டுக்கால் சூப்புங்கிறது ஒரு சாதாரண சூப்பு இல்லை, அது ஒரு சூப்பர் ஃபுட்டு. நம்ம உடலுக்கு நல்ல பலத்தையும் மூட்டு வலியை குறைக்கிறதையும் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துங்க அது ஆட்டுக்கால் சூப்பு. ஸோ இனிமேல் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை ஆட்டுக்கால் சூப்பை வச்சு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.